வணக்கம் நேர்களே. ஒரு இனத்தின் பலம் அப்படின்றது அதன் ஒற்றுமையை சார்ந்தது. பலமான ஒரு இனம் இருக்கு அப்படின்னா அந்த ஒற்றுமைக்கு பின்னாடி பலருடைய உழைப்பு இருக்கும். அப்படியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை இயங்கிட்டு வருது. தமிழுக்காக, தமிழர் நலனுக்காக, தமிழ் சங்கங்களுக்காக, பேரவைக்காக, பேரவை விழாவுக்காக என்ற 5 முக்கிய மையக்கருவை கொண்டு இந்த பேரவை செயல்பட்டு வருது. பல முக்கியமான விவரங்கள், தமிழ் சொந்தங்களுடைய நிலவரங்கள் தொடர்பாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக அந்த பேரவையினுடைய செயலாளர் திரு கிங்ஸ்லி சாமுவேல் அவர்கள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி. சார் வணக்கம். வணக்கம். முதல்ல இந்த பேரவை உருவான வரலாறு, கிட்டத்தட்ட ஒரு 38 ஆண்டுகள் நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீங்க. எப்படி கடந்து வந்த பாதை ஒரு முறை? வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை கடந்த ஒரு 38 ஆண்டுகளுக்கும் அதிகமாக வட அமெரிக்காவிலே தொடர்ந்து இயங்கி வருகிறது. வட அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு மாகாணத்திலுமே பல்வேறு தமிழ்ச்சங்கங்கள் உள்ளன. அவை அனைத்திற்கும் ஒரு குடை அமைப்பாக தான் இந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை தொடர்ந்து செயல்பட்டு வருது. நீங்கள் சொன்னது போல் தமிழுக்காக, தமிழர் நலனுக்காக செயல்படுகின்ற ஒரு நிறுவனம் தான், ஒரு அமைப்பு தான் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை. இந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் பல்வேறு தமிழ்ச்சங்கங்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். அவர்களோடு இணைந்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை தொடர்ந்து தமிழ் பணிகளை, பல்வேறு சிறப்பான பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறது. நிச்சயமா, இங்கிருந்து நம்ம அமெரிக்காவுக்கு போய் வேலை நிமித்தமாக போயிருப்போம். இப்போ பல ஆண்டுகளாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இப்போ நீங்கள்லாம் படிக்கிறதுக்காக போயிருக்கலாம், இல்லை வேலை நிமித்தமாக போயிருக்கலாம். இப்போ எங்களுக்கெல்லாம் இங்கிருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னா, அங்கே தமிழர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய கலாச்சாரம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எப்படி இருக்கும் சார் அங்கே? தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறத விட என்னை கேட்டால் அமெரிக்காவிலே தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தொடர்ந்து நிறுவி வருகின்றனர். அதற்கு தமிழ்ச்சங்கங்கள் மற்றும் இந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை போன்ற அமைப்புகள் மிகவும் உதவி புரிகின்றன. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ஒவ்வொரு தமிழ்ச்சங்கங்களும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழர் விழாவான பொங்கல் விழாவையும், தமிழர் திருநாளையும், திருவள்ளுவர் தினத்தையும் அங்கே விமரிசையாக கொண்டாடுவாங்க ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து. அந்த மாதிரி விழாக்கள் தான் நம்மளுடைய தமிழர்களுக்கு ஒரு 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 முக்கியமான ஒரு விழாவாக, அங்கே ஒரு திருவிழா போல தான் அதை தமிழர்கள் பாவிப்பார்கள். ஒவ்வொரு தமிழ்ச்சங்கமும் நடத்துகின்ற நிகழ்வுகளை நம்மளுடைய தமிழர் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும், மேலும் நம்முடைய தமிழருடைய இலக்கியங்களையும், அது சார்ந்த நிகழ்வுகள், பல்வேறு நிகழ்வுகளை ஒவ்வொரு தமிழ்ச்சங்கமும் அந்த மேடைகளில் அரங்கேற்றுறாங்க. நம்முடைய வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் அது போன்ற பல்வேறு நிகழ்வுகளையும் தொடர்ந்து அரங்கேற்றிட்டு இருக்காங்க. இது போல் பல்வேறு தொடர் நிகழ்வுகள் மூலமாக தான் நம்மளுடைய தமிழருடைய பண்பாட்டை அங்கே தொடர்ந்து நிறுவி வர முடிகின்றது. நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒற்றுமை அப்படின்றது ஒரு இனத்தினுடைய அடையாளமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அங்கே அமெரிக்கா உள்ளிட்ட பெரும்பான்மை மக்கள், வேறு சமூகத்தை சார்ந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல தமிழர்களை ஒருங்கிணைக்கிறதுல என்ன மாதிரியான சிக்கலாக இருந்தது? இப்போது இந்த சங்கங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 60 சங்கங்களுக்கும் மேலே நம்ம பேரவையில் இப்போ செயல்பட்டு வருது. எப்படி இருக்குது சார் செயல்பாடு? அங்கே உள்ள ஒரு வாழ்வு முறை எப்படின்னா, எல்லாருமே ஒரு பிஸி லைஃப் ஸ்டைலில் இருப்போம். ஏன்னா அங்கே நம்ம பணிக்காக தான் போயிருக்கோம். அதனால் அந்த பணியில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எல்லாருமே ரொம்ப ஒரு பிஸியான வேலைகளில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்பங்களை பார்க்குறதும் ஒரு பெரிய வேலை தான். ஒரு குடும்பம், ஒரு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னாலே அந்த குழந்தைகளை ஒரு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது, டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது எல்லாமே பெற்றோர்கள் தான் பண்ணணும். இப்போ இங்கே உள்ள மாதிரி நமக்கு சில ஃபெசிலிட்டிஸ் அங்கே கொஞ்சம் குறைவு தான். அதனால் எல்லாருமே பெற்றோர் பண்ண வேண்டிய வேலை. அதெல்லாம் கடந்து அந்த நேரமெல்லாம் போக அவர்களுக்கு இருக்கின்ற மீதி நேரங்களில் பல்வேறு குடும்பத்தினர் இது போன்ற தமிழ் சார்ந்த நிகழ்வுகள்லையும், மேலும் தமிழ்ச்சங்கம் சார்ந்த நிகழ்வுகளையும் பங்கேற்பதே மிகவும் அரிதான காரியம். அதனால் அங்குள்ள தமிழர்களை ஒருங்கிணைப்பது அப்படிங்கிறது ஒரு எளிதான விடயம் கிடையாது. அதற்காக தான் இந்த தமிழ்ச்சங்கங்கள் பல்வேறு மக்களுக்கு தமிழ்ச்சங்கங்கள் என்ன செய்யலாம், அங்குள்ள தமிழர்களுக்கு எப்படி உதவலாம், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, அதை எப்படி நம்ம சந்திக்கலாம் போன்ற பல்வேறு முனைப்புகளில் அவர்கள் செயல்பட்டு வர்றதுனால, அதுவும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுனால அங்கு உள்ள தமிழர்கள் பலர் தாமாக முன்வந்து இந்த அமைப்புகளில் உறுப்பினர்களாக மாறுறாங்க. அப்படி தான் தமிழர்களை இந்த அமைப்புகள்லாம் ஒருங்கிணைக்குது. இந்த ஸ்கூல் எஜுகேஷன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த இடங்களில்? அங்கே உள்ள அமெரிக்க பள்ளி படிப்பு பார்த்திங்கன்னா, அங்கே அரசு சார்ந்த பள்ளிகளும் இருக்குது, தனியார் பள்ளிகளும் இருக்குது. அங்கே உள்ள கல்வி முறை எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஐபேட் பேஸ்டு ஒரு கல்வி முறையாக மாறிடுச்சு. அதனால் எல்லாமே அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய ஹோம்ஒர்க் சப்மிஷன் முதற்கொண்டு எல்லாமே ஆன்லைனில் தான் அவங்களுக்கு இருக்கும்.
அதற்கு தேவையான எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இப்போ இந்த டியூஷன் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரிலாம் கூட தேவைன்னா இவங்க தனியாக தான் படிச்சுக்கணும். அப்புறம் இங்கே உள்ள மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் அங்கேயும் இருக்குது. இப்போ பள்ளி படிப்பு முடிச்சுட்டு கல்லூரி போகணுன்னா அதற்கான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதற்கான கிளாஸஸ். இப்போ சில பேருக்கு அவங்களுக்கு மேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோச்சிங் தேவைப்படுதுன்னா அதற்கான எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வளர்கிற தமிழ் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா அவர்கள் வந்து தமிழ் பேசுவது. அந்த குறையை போக்குவதற்கும் நம்ம தமிழ்ச்சங்கங்கள் மற்றும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை போன்ற அமைப்புகள்லாம் இணைந்து தமிழ் பள்ளிகள் வந்து பல பள்ளிகள் அங்கே நடத்துகிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தமிழ் பள்ளிகள் நடைபெறும். அதில் நம்முடைய தமிழ் குழந்தைகள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சென்று தமிழ் பயின்று வருகிறார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய தமிழுடைய பேச்சு அப்புறம் எழுத்து போன்ற பல்வேறு திறன்களை அவர்கள் வளர்த்து கொள்கிறார்கள். 80s 90ஸ்லாம் நம்ம இங்கேருந்து வேலைக்காக வெளிநாடுகளுக்கு போயிருப்போம், இல்லை படிக்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கு போயிருப்போம். அப்படி ஏதோ ஒரு காரணங்களுக்காக போய் இப்போ குடும்பமாகவே அங்கே நம்ம செட்டில் ஆகிருப்போம். அப்படி இருக்கிறப்ப இப்போ 2K கிட்ஸ் அவங்களுடைய குழந்தைகள் அமெரிக்காவை தான் பார்க்கும். வெளிநாடுகள் எந்த நாடுகளில் போனாங்களோ அங்கே தான் பார்க்கும். உங்களுக்காவது தமிழ்நாடோட தொடர்பு இருக்கும். 2K கிட்ஸ்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? தமிழ்நாடை அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க? நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க தமிழ்நாட்டை? கண்டிப்பாக தமிழ்நாடை அங்கே எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பெரும்பாலான குடும்பங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டுக்கு அவங்க வருகை புரிவாங்க. அவங்க தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது முன்னாடியெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு வரப்போ அவர்களுடைய வீடு, அவர்களுடைய குடும்பங்களை பார்க்குறது, அப்புறம் நேரம் செலவிட்டு செல்வது அப்படின்ட்டு இருக்கும். பட் சமீப காலங்களில் அங்கே உள்ள பெற்றோர்களுக்கே ஒரு நல்ல புரிதல் என்னென்னா, நம்மளுடைய குழந்தைகளுக்கு தமிழ் சார்ந்த பல்வேறு விழுமியங்களை இங்கே அமெரிக்காவில் முழுவதுமாக நம்மளால் கொடுக்க முடியல. அப்போ தமிழ்நாடு செல்கிறப்ப என்னென்ன விஷயங்களை அவங்களுக்கு தமிழ் சார்ந்த விஷயங்களையும் தமிழர் வரலாறு மற்றும் பண்பாடு சார்ந்த விஷயங்களையும் காண்பிக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டுக்கு அவங்க பயணம் மேற்கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய குழந்தைகளை இங்கே உள்ள நம்மளுடைய தமிழர் வரலாற்றை பறைசாற்றும் சில இடங்களுக்கு அழைத்து செல்லுதல், அப்புறம் வந்து கீழடி போன்ற அருங்காட்சியகங்கள்லாம் இப்போ அமைச்சிருக்கிறாங்க. அது போன்ற இடங்களுக்கு அழைத்து சென்று நம்முடைய தமிழருடைய விழுமியங்களையும் பண்பாட்டு சுவடுகளையும் அவர்களுக்கு காண்பித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பெருமைப்பட்டு கொள்கிறார்கள். அதுதான் வந்து ஒரு சிறப்பான விஷயம். அதனால் அங்கே அதை மிஸ் பண்ணாலும் அவர்களுடைய இந்தியா ட்ராவல் அப்போ அதெல்லாம் வந்து அவங்க சரி செய்து கொள்கிறார்கள். நிச்சயமாக. அதே போல் எங்கே இருந்தாலும் நம்ம தாய்மண் மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு கவனம் எப்பயுமே எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அரசியல் சார்ந்தது எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுடைய அரசியல் எல்லாம் கவனிக்கிறாங்களா அங்கே இருக்கிறவங்களாம்? தமிழ்நாட்டு அரசியலை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களை விட அங்கே வந்து மிகவும் தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். இங்கே உள்ள செய்திகள் எல்லாமே வந்து அங்கே வந்து எல்லாருக்குமே மிகவும் இன்டர்நெட் யுகத்தில் இருக்கிறோம். அதனால் உடனுக்குடன் நமக்கு எல்லா செய்தியும் தெரிஞ்சிடும். ஒரு செய்தி நமக்கு கிடைத்த உடனே அது பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்களில் வந்து பகிரப்படும். அது பற்றின விவாதங்கள் எழும். அது பற்றின பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் வந்து எழும். இது வந்து தமிழ் அமைப்புகளில் மட்டும் இல்லாமல் நண்பர்கள் கூட்டத்தில் இப்போ ஒரு 4-5 குடும்பங்கள் இணைந்து வந்து ஒரு கேதரிங் பண்ணுறாங்கன்னா அங்கே இது போன்ற பல இடங்களில் நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல் பற்றின மற்றும் தமிழ்நாட்டு நிலவரங்கள் பற்றின விவாதங்கள் எப்போதும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே தான் இருக்கும். குறிப்பாக தேர்தல் நேரம் என்றால் சொல்லவே வேண்டாம். அங்கே வந்து அதை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எல்லாமே சேர்ந்து அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஓட்டு போட முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தாலுமே கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அரசியல் சூழலை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இன்னும் ரொம்ப முக்கியமாக ரொம்ப பிரதானமாக மிஸ் பண்ணுறது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய உணவு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிடித்தமான உணவு இருக்கும். அது அங்கே கிடைக்குமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கும். அந்த குறைகளெல்லாம் எப்படி சரி செஞ்சுக்கிறாங்க? தமிழ்நாட்டு உணவுகள் வந்து இப்போ சமீபத்தில் வந்து அனைத்து உணவுகளும் அங்கே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய இன்னோவேட்டிவான உணவுகள்லாம் இப்போ கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறீங்க தொடர்ந்து. ஆனால் அதெல்லாம் இன்னும் அங்கே அப்டேட்டடாக இன்னும் வரல. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இங்கே கிடைக்கிற பல்வேறு உணவு வகைகள் அங்கே வந்து பெரும்பாலான உணவகங்களில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் அமைப்புகள் வந்து இது போன்ற உணவு சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளையும் இன்னும் உணவு போட்டிகள்லாம் கூட நடத்துகிறாங்க. அதன் மூலமாக நம்மளுடைய தமிழ் மக்கள் அவர்களுக்கு தெரிந்த நம்முடைய தமிழர் பாரம்பரிய உணவுகளை செய்து கொண்டு வந்து மற்றவர்களோட பகிர்ந்து அதை எப்படி செய்வதுங்கிற செய்முறையை மற்றவர்கள்ட்ட பகிர்வது போன்ற பல்வேறு செயல்களையும் ஈடுபடுறாங்க. அதனால் தமிழ்நாட்டு உணவை அங்கே நம்ம பெரும்பாலும் மிஸ் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் தமிழ்நாட்டு உணவோடைய
அந்த சுவைக்கு நிகராக அங்கே செய்ய முடியலைனாலும் இருக்கிறத வச்சு நம்ம அதை நாங்கள் அனுபவிச்சுக்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு உணவு பண்டத்தை அமெரிக்கா அனுப்புவதற்கு 4 நாட்கள் மட்டுமே ஆகின்றன. அதனால் தீபாவளி, பொங்கல் போன்ற நாட்கள்லையும் சரி, மற்ற இதர விழா நாட்கள்லையும் சரி, இங்கிருந்து குடும்பத்தினர் வந்து ஒரு பெரிய பெரிய பார்சல் சர்வீஸ் மூலமாக இங்கே வந்து பல்வேறு சிற்றுண்டுகளை செஞ்சு அங்கே அனுப்பிடுறாங்க. அதை எல்லாருமே சுவைச்சிட்டு தான் இருக்கிறோம். அந்த குறையும் இப்போ தீர்ந்து விட்டது. குறிப்பாக நம்ம நிறைய மிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்ப சொந்தங்கள், நண்பர்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம் வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகிறப்ப. குறிப்பாக தாத்தா பாட்டி அந்த உறவு அப்படின்றது ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். அதெல்லாம் எப்படி நிவர்த்தி செஞ்சுக்கிறீங்க? அது வந்து ஒரு ஒரு கடினமான ஒரு சூழல் தான். குறிப்பாக தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறது பேர குழந்தைகளுக்கு அது ஒரு பேர குழந்தைகளும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அவங்களெல்லாம். அதற்காக தான் நம்ம எப்போது இந்த வாட்ஸ்அப் வீடியோ கால்ஸ்லாம் பண்ணி பேசிக்கிறது, அப்புறம் வந்து வார இறுதியில் வந்து ஒரு ஜூம் கால் பேசி குடும்பத்தோடு சேர்ந்து இணைந்து பேசிக்கிறது போன்ற பல இதில் ஈடுபடுறாங்க. மேலும் தமிழ் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தமிழ் பள்ளிகளில் என்ன படிக்கிறாங்களோ அதை நான் இதை படித்தேன்னு சொல்கிறத அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட தான் சொல்லணும் அப்படிங்கிறதுல மிக ஆர்வமாக இருப்பாங்க. அதை வந்து அவங்க தாத்தா பாட்டிகிட்ட சொல்லி பெருமைப்பட்டுக்கிறப்ப அந்த குழந்தைகளும் பெரிய பெருமிதம் அடைகிறார்கள். அவங்களுடைய தாத்தா பாட்டியும் என்னடா கடல் கடந்து இருந்தாலும் நம்முடைய பேரை வந்து இவ்வளோ அழகாக இது படித்ததுன்னு நம்மள்கிட்ட சொல்கிறானே, இவங்களும் மகிழ்ச்சியில் ஆள்றாங்க. அதனால் அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். குழந்தைகளை தமிழ் பேச வைக்கிறதுல சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அங்கே இருக்கிற குழந்தைகளை, அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைகளை தமிழ் பேச வைக்கிறதுல சிக்கல் இருக்க தான் செய்கிறது. ஏன்னா அவங்க வந்து தமிழ் சூழலில் அவர்கள் தமிழ் சூழலில் வளர்றதில்லை. அவர்களை சுற்றி எங்கே பார்த்தாலும் ஆங்கிலம் மற்றும் இதர மொழி பேசுகிறவர்கள், மற்ற பண்பாட்டு அமைப்பை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு இயல்பாகவே தமிழை தொடர்ந்து பேசுவது வந்து அவர்களுக்கு கடினமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் பல்வேறு வீடுகளில் தமிழில் தான் பேசுவாங்க. அதனால் குழந்தைகள் அவர்களுடைய அம்மா அப்பா கூட உரையாற்றும் பொழுதோ, அவர்களுடைய குடும்பத்தினருடன், அவர்களுடைய சகோதர சகோதரிகளுடன் உரையாடும் பொழுது தமிழ் பயன்படுத்துவார்கள். அதுவுமே அவர்களுக்கு வந்து பேச்சு வழக்கில் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. ஆனால் தமிழ் பள்ளிகள் அதை தான் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஊக்குவிச்சு அதை எப்படி இன்னும் மேம்படுத்துவது, அதை இன்னும் எப்படி எளிமையாக்கி கொடுப்பது அப்படிங்கிறதுக்காக சில போட்டிகள் வைக்கிறது. குறிப்பாக அவர்கள் வந்து தமிழ் படங்கள் பார்க்க வைக்கிறது, அப்புறம் தமிழ் படங்கள் பார்த்து அந்த கதைகளை சொல்ல வைக்கிறது அப்படின்னு அவர்கள் வழியிலேயே போய் அவர்களை வந்து தமிழ் பேச முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நல்ல முயற்சி தான் குழந்தைகளை தமிழ் பேச வைக்கிறது அப்படின்றது. அதுவும் இல்லாமல் ஒரு இங்கே நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க மூலயமா அவங்க நிறைய கற்றுக் கொடுப்பாங்க, வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுப்போம். ஆனால் எல்லாமே நாம தான் அங்கே எல்லாமே குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க. குறிப்பாக பொதுவாக இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போனவர்கள் மேலே நமக்கு தமிழ் தாய் மண்ணில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்னா, நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, நல்லா வளர்ந்துட்டாங்க, பட் ஆனால் அவங்க மண்ணை மறந்துட்டாங்களே, மண்ணுக்கு அவங்க ஏதாவது செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நிறைய தோணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம பேரவை நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய ஆண்டு விழா மொத்தமாக ஒரு 3 நாட்கள் நடைபெறும் அப்படின்றத கேள்விப்பட்டேன். அந்த விழா எப்படி இருக்கும் சார்? வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையுடைய அந்த ஒரு மகுடமான விழா அப்படின்னா அந்த பேரவையோட தமிழ் விழா தான். அது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் நடைபெறும். வட அமெரிக்காவில் உள்ள ஏதாவது ஒரு தமிழ்ச்சங்கம் அதை பேரவையோடு இணைந்து நடத்துவார்கள். எதிர்வரும் பேரவை விழா வந்து டெக்சஸ் மாகாணத்தில் இருக்கிற சான் ஆண்டோனியோ நகரில் வந்து நடைபெற இருக்கிறது வருகின்ற ஜூலை மாதம். அந்த தமிழ் விழா அப்படிங்கிறது ஒரு 3 நாள் விழா. அதில் முதல் நாள் வந்து தொழில் முனைவோர் மாநாடு நடைபெறும். அப்புறம் 2வது மற்றும் 3வது நாட்களில் வந்து நம்முடைய தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு சார்ந்த நிகழ்வுகள் வந்து நடைபெறும். அந்த 3 நாளும் பார்த்திங்கன்னா வட அமெரிக்காவில் இருக்கின்ற தமிழர்களுக்கு அதுதான் வந்து ஒரு மாபெரும் திருவிழா. வட அமெரிக்காவிலே தமிழர்களுடைய அடையாளத்தை பறைசாற்றும் ஒரு விழாவாக திகழ்வது பேரவையினுடைய தமிழ் விழா மட்டுமே. அந்த 3 நாளும் பல்வேறு மாகாணங்களிலிருந்தும் மக்கள் வந்து சாறை சாறையாக பேருந்துகள்லையும் விமானத்திலையும் மற்றும் கார்லேயும் பயணித்து அந்த விழாவுக்கு வந்து சேர்ந்து அங்கே ஒரு 3-4 நாட்கள் தங்கி அந்த விழாவில் முழுவதும் அவர்கள் பங்கேற்று, மேலும் அந்த விழா நடக்கிற இடத்தை சுற்றி பார்த்து அதற்கு அருகில் இருக்கின்ற பல்வேறு இடங்களையும் சுற்றி பார்த்து செல்வார்கள். அது வந்து ஒரு ஒரு ஏறத்தாழ ஒரு 3 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு பிரம்மாண்ட விழா. ஏறத்தாழ ஒரு 4000-5000 தமிழர்கள் வந்து அங்கே ஒன்று கூடுவாங்க. அது வந்து ஒரு மாபெரும் தமிழ் விழா.
எப்படி இருக்கும் சார் அது? நம்ம வேற ஒரு இடத்துல வேற ஒரு மண்ணில் இருக்கிறோம். ஆனால் இனத்தால் ஒன்றுபட்ட ஒரு ஒரு பெரும் கூட்டம் ஒரு இடத்துல இருக்கிறப்போ அந்த உணர்வு எப்படி இருக்கும்? அது மிக பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு 4000 5000 தமிழர்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க. நம்ம எல்லாமே வந்து புலம்பெயர் தமிழர்களாக ஒரு வெளிநாட்டில் இருக்கிறப்ப ஒரு இன்னொரு தமிழரை பார்த்தாலே நம்மை அறியாமல் அனிச்சையாக நம்மளுடைய முகத்தில் வந்து ஒரு மலர்ச்சி வரும் பாருங்கள். அதே மலர்ச்சி ஒரு 4000 மடங்கு அதிகமானால் எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம ஒரே இடத்துல அத்தனை பேரை நம்ம பார்த்து அதில் நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாதவங்க இருப்பாங்க, புது நண்பர்கள் கிடைப்பாங்க, புது உறவினர்கள் கிடைப்பாங்க. இது போன்ற ஒரு அமைப்பை வந்து பேரவை நம்ம தமிழர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருப்பது ஒரு பெரிய ஒரு அரும் செயல். அது வந்து நமக்கு தொடர்ந்து நடைபெற்று வருவது வந்து மிகவும் மகிழ்ச்சி தரத்தக்க ஒரு விஷயம். நீங்கள் சொல்ல அப்படியே கற்பனையில் எனக்கு காட்சிகளாக அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு 4000 பேர் ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்சிகளில் போயிட்டுருக்கு. அவ்வளோ சந்தோஷத்தை என்னாலேயே உணர முடியுது. கேட்குறப்பவே உங்களுடைய வார்த்தைகள் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது. தமிழகத்திற்கும் பேரவைக்குமான தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது? தமிழகத்திற்கு என்னெல்லாம் பேரவை செஞ்சுட்டு வருது? தமிழக பேரவையினுடைய ஒரு முக்கிய குறிக்கோள் என்னன்னா, வட அமெரிக்காவிலே வாழ்கின்ற தமிழர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை சந்திப்பது. அது மட்டுமல்லாமல் உலகம் எங்கிலும் இருக்கின்ற தமிழர்களுக்கு அவர்களுடைய தேவைகள் ஏதாவது இருந்தால் அதையும் வந்து சந்திக்கிறதுக்கு பேரவை வந்து தொடர்ந்து உதவி செய்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் மற்றும் இலங்கையிலும் இருக்கின்ற நம்முடைய தமிழ் உறவுகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அவற்றையும் வந்து முடிந்த அளவுக்கு நாங்கள் சந்தித்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பேரவைக்கு கீழே பல்வேறு குழுக்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன. அதில் வந்து ஒரு முக்கியமான குழு வந்து ஒடுக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் நலக்குழு. அந்த குழு மூலமாக தமிழ்நாடு மற்றும் இலங்கையிலிருந்து பல்வேறு கோரிக்கைகள் வரும் பட்சத்தில் அதையெல்லாம் நம்ம விரிவாக விவாதித்து அவர்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத அறிந்து அவற்றுக்கெல்லாம் நிதியுதவி நம்ம தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகிறோம். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, இங்கே வந்து மதுரை பகுதியில் இருக்கின்ற சில மரபு இசை கலைஞர்கள் அவர்களுடைய இசைக்கருவிகள் வந்து பழுதாகிவிட்டது, எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் வாங்க வேண்டும். கோவிட் நேரத்தில் எங்களுக்கு அந்த இசை எங்களால் வந்து பல்வேறு இடங்களில் வந்து எங்களால் போய் கலை நிகழ்ச்சிகள் பண்ண முடியல, எங்களுக்கு கொஞ்சம் உதவிகள் வேணும் அப்படின்னு சொன்னப்போ பேரவை வந்து அந்த சூழலை அறிந்து அவர்களுக்கு தேவையான நிதி உதவிகளை வழங்கியது. அவர்களுக்கு தேவையான இசைக்கருவிகளையும் வாங்கி கொடுத்தார்கள். இது போன்ற இன்னும் சில கிராமங்களில் வந்து அவர்களுக்கு தேவையான கழிப்பறை வசதி மற்றும் குடிநீர் வசதி போன்ற கோரிக்கைகள் வந்தப்ப அவற்றையும் பேரவை வந்து நிதியுதவி அளித்து இதை செயற்படுத்தி கொடுத்தார்கள். இதுபோல் தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். இதே போல் இலங்கையிலுமே நம்முடைய மலையக தமிழர்களுக்கு அவர்களுக்கு தேவையான நிதியுதவி நிகழ்வுகள்லாம் நம்ம தொடர்ந்து நடத்தி அவர்களுக்கு தேவையான நிதிகளையும் நாம் பெற்று வருகிறோம். சூப்பர். தாய் தமிழ் பள்ளி அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? தமிழ்நாட்டிலே வந்து பல்வேறு தாய் தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன. பேரவையினுடைய ஒரு பேர் என்னன்னா, இந்த தாய் தமிழ் பள்ளிகளை உயிரோட்டத்துடன் வைத்து கொண்டிருப்பது தான் பேரவையினுடைய ஒரு முக்கியமான ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். தாய் தமிழ் பள்ளிகள் முழுவதுமாக நம்முடைய தாய்மொழியான தமிழிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகள். அங்கு வந்து அவர்களுக்கு பல்வேறு தேவைகள் இருக்கின்றன. குறிப்பாக அங்குள்ள ஆசிரியர்களுக்கு தேவையான ஊதியம் மற்றும் அங்குடைய மாணவர்களை தொடர்ந்து பள்ளிக்கு வரச் செய்தல், அந்த மாணவர்களுக்கு தேவையான அந்த வகுப்பறை வசதிகள், இவை எல்லாற்றிற்கும் பேரவை தொடர்ந்து தன்னால் இயன்ற அளவு நிதியுதவி அளித்து வருகின்றது. அந்த தாய்த்தமிழ் பள்ளிகள் தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களில் வந்து இருக்கின்றன. அவர்களுடைய தேவைகளை தொடர்ந்து அறிந்து பேரவையும் தாய்த்தமிழ் பள்ளியும் அப்படிங்கிற ஒரு குழுவையே ஏற்படுத்தி அந்த குழு மூலமாக எந்தெந்த தாய்த்தமிழ் பள்ளிகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன என்பதை ஒரு தரோ டியூ டிலிஜென்ஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி அவர்களுக்கு தேவையான நிதி உதவிகளை அளித்து அவர்களை தொடர்ந்து பயணிக்க செய்து வருகிறோம். இதற்கு குறிப்பாக அந்த குழுவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற திரு கீர்த்தி ஜெயராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பேரவையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக. அதே போல் தொழில் முனைவோர்களை ஒருங்கிணைக்கிறதுலையும் ஒரு முக்கிய புள்ளியாக பேரவை இருக்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட சென்னையிலையும் கூட ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு நினைக்கிறேன். பல்வேறு தொழில் முனைவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு தொழில் முதலீடும் கூட இருக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக சொல்லுங்கள். வட அமெரிக்காவில் நம்மளுடைய தமிழர்கள் பலர் இருக்கிறாங்க. அதில் பலர் பார்த்திங்கன்னா தொழில் முனைவோராகவும் இருக்கிறாங்க, பலர் தொழில் முனைவோராக ஆகிறதுக்கு விருப்பமாகவும் இருக்கிறாங்க. அத்தகைய நபர்களுக்கு ஒரு களம் வேணும். அதை தான் நம்ம பேரவை போன்ற பெரிய அமைப்புகள் வந்து செயல்படுத்தி காட்டுவதற்காக நம்முடைய பேரவையினுடைய தொழில் முனைவோர் மாநாடு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது.
இந்த தொழில் முனைவோர் மாநாடு அங்கு உள்ள ஒரு ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய தொப்புள்கொடி உறவுகளுக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக கடந்த ஆண்டிலிருந்து அதை வட அமெரிக்காவிற்கு வெளியிலும் நடத்தி வருகின்றோம். அதனுடைய முதல் நிகழ்வு தான் 2023 ஜனவரி மாதம் சென்னையிலே நடைபெற்றது. அதன் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ் அவர்களுக்கு தேவையான நிதி உதவிகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான முதலீடுகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாலத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது என்பதுதான் மகிழ்ச்சியான செயல். பொதுவாக நமக்கு இலங்கை அப்படின்னு பார்க்குறப்ப வெளியிலேருந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி ஒரு பாசம் இருக்கும், அதே போல் தமிழகத்திலிருந்து ஒரு தொப்புள்கொடி உறவுகள் மேலே எப்பயுமே ஒரு அதீத பாசம் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப இப்போ நீங்கள் இலங்கை பக்கமும் திரும்பிருக்கீங்க. வரக்கூடிய ஜூன் மாதத்தில் இலங்கையில் விழா நடத்த இருக்கிறீங்க. அங்கே தொழில் முனைவர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்ருக்கிறீங்க? குறிப்பாக நமக்கு இப்போது அங்கே சுற்றுலாத்துறையில் பார்த்துக்கிட்டாலும் சரி, தொழில்துறையிலும் பார்த்துக்கிட்டாலும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக அவங்க கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம என்ன மாதிரியான உதவிகள்லாம் அங்கே செய்ய தயாராக இருக்கும்? நீங்கள் சொன்ன அதே காரணங்கள் தான். குறிப்பாக அங்கு உள்ள நம்முடைய தமிழர்கள், நம்முடைய தொப்புள்கொடி உறவுகள் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு பல்வேறு சவால்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அறிந்துதான் பேரவை குறிப்பாக இந்த தொழில் முனைவோர் மாநாடை அங்கே ஜாஃப்னாவில் நடத்தினா அங்கு உள்ள தமிழ் மக்களுக்கு அது பெரும் பயனை அளிக்கும். குறிப்பாக அங்கே உள்ள தமிழர்கள் அவர்களுக்கு தேவையான பல்வேறு துறைகள் உள்ளன. அந்தந்த துறைகளில் தான் அவர்கள் மின்ன முடியும் அப்படிங்கிறதையும் அந்த வாய்ப்புகளும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா உணவு மற்றும் வேளாண்மை, பிறகு தொழில்நுட்பம், இந்த 3 துறைகள்லையும் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு அங்கே அதிகமாக இருக்கிறது. அதற்காக தான் பேரவை இந்த 3 துறைகளையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த துறைகளில் அங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு எப்படி உதவலாம், அவர்களுக்கு எப்படி ஒரு மென்டர்ஷிப் கொடுக்கலாம், அந்த துறைகளில் அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரினராக தொழில் முனைவோராக வருவதற்கு எத்தகைய உதவிகளை செய்யலாம், தமிழ்நாட்டிற்கும் அமெரிக்காவிற்கும் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு எப்படி ஒரு பாலத்தை அமைத்து கொடுப்பது, அங்கு அவர்கள் ஒரு பொருளை தயாரிக்கிறார்கள் என்றால் அதை எப்படி தமிழ்நாட்டு சந்தைக்கோ அல்லது அமெரிக்க சந்தைக்கோ அவர்கள் அதை சந்தைப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வையும் அதற்கு தேவையான வழிவகைகளையும் செய்து கொடுப்பதற்காக தான் இந்த ஃபைட் அண்ட் மாநாடு முதல் முறையாக ஜாஃப்னால நடத்தப்படுகிறது. இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் அவர்களுக்கு. இதன் மூலமாக அங்கு உள்ள பல்வேறு தமிழர்கள் அவர்களுடைய தொழில் முனைவு வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம். அவர்களுடைய பொருட்களையும் அவர்களுடைய அந்த நிறுவனங்களையும் பல்வேறு உலக நாடுகளுக்கு சந்தைப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஃபைட் அண்ட் நிகழ்வு மூலம் கிடைக்கிறது. நிச்சயமா பேரவையினுடைய அடுத்தடுத்த திட்டங்கள் என்னவாக இருக்கும், எங்கெல்லாம் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு? பேரவை தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் நடத்தப்படுகின்ற ஒரு தொண்டு நிறுவனம். அதனால் அந்த பேரவையினுடைய தலையாய கடமை தமிழுக்கும் தமிழருக்கும் தொடர்ந்து தொண்டு செய்வது. அதை பல்வேறு குழுக்கள் அமைச்சு நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த குழுக்களினுடைய பல்வேறு செயல்பாடுகளை இன்னும் ஊக்கப்படுத்தி செயல்படுத்துவது, குறிப்பாக தமிழ் இலக்கியம் சார்ந்த செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லணும்னா தமிழ் இலக்கிய கூட்டங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அப்புறம் தாய் தமிழ் பள்ளிகள் மற்றும் தமிழ் இருக்கைகள் உருவாவதற்கான பல்வேறு முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். இங்கே உள்ள தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமிட்டு இங்கே இருக்கின்ற அந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் வட அமெரிக்க தமிழர்களுக்கு கொண்டு சேர்க்க பேரவை உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழில் வெளிவந்த சிறுகதைகளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அவற்றை வட அமெரிக்க மற்றும் உலக சந்தைகளிலே அவற்றை கொண்டு சேர்க்க பேரவை உதவி செய்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற தமிழ் சார்ந்த பல்வேறு பணிகளை பேரவை செய்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுக்காகவும் பல்வேறு பணிகளை பேரவை செய்து வருகிறது. ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஒடுக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் நலக்குழு மூலமாக பல்வேறு தொண்டு பணிகள் செய்து வருகின்றோம். இது மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழர்களுக்கான பல்வேறு சிறப்பு குழுக்கள் உருவாக்கி அவர்களுடைய தேவைகளையும் சந்திக்கும் வண்ணம் பல்வேறு செயல்பாடுகள் சிறப்பாக செய்து வருகின்றோம். அப்புறம் பேரவை விழாவில் ஒரு பகுதியாக குளோபல் தமிழ் ஆர் என்று உருவாக்கி உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு தமிழ் ஆளுமைகளை கொண்டு நம்ம ஒரு அடையாளப்படுத்துகிறோம். இது போன்ற பல தொடர் முனைவுகளை பேரவை செய்து கொண்டு தான் இருக்கின்றது. மிக கடுமையான உழைப்பு இதுக்கு பின்னாடி இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஒருங்கிணைப்பு அப்படின்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம வெறும் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் வெளியிலையும் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இப்போ சென்னையை தொடர்ந்து இலங்கையிலையும் விழாவை எடுக்க தொடங்கியிருக்கிறீங்க. இன்னும் இது போன்ற பல்வேறு விழாக்கள் எடுத்து எல்லாமுமே சிறப்பாக எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி திரு கிங்ஸ்லி சாமுவேல். பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.